கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க இதற்கு காரணம் விஜய் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் காரணம், அவங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு. டிஎம்கே தான் குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, கர்ப்பிணி பெண்களோட வாங்க, ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல 12 மணிக்கே நில்லுங்க, அவர் 7:30 மணிக்கு தான் வருவாரு, அது வரைக்கும் பசியோட பட்டினியோட தண்ணி இல்லாம நில்லுங்க அப்படின்னு டிஎம்கே கட்சிக்காரங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? என்ன மக்களே, நீங்க யோசிக்கணும். உங்க உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு கடவுள் நேர்ல இருந்தெல்லாம் வரமாட்டாரு. நீங்க தான் உங்க உயிரை காப்பாத்திக்கணும். நீங்க உங்களுடைய ஆசைக்கு விஜய் பார்க்கணும்னு வந்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான முன்னேற்பாடோட வந்திருக்கணும். ஓகேங்களா? சாப்பாட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா, சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா, மதிய சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? ஏன்னா உங்க தலைவர் 7:30 மணிக்கு தானே வருவாரு. நீங்க 11 மணிக்கே நின்றுட்டீங்க. அவ்வளவு நேரம் அந்த வெயில்ல நீங்க நின்றீங்கன்னா, நீங்க நிக்கிறது ஓகே, உங்க குழந்தைங்க நிக்கிறாங்கல்ல, அதுக்கு யார் காரணம்? உங்களுக்கு சரியான டைம்ல விஜய் வந்திருந்தா நீங்க அவங்கள பார்த்திருப்பீங்க, வீட்டுக்கு சீக்கிரம் போயிருப்பீங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுல்ல. இதற்கு காரணம் முழுக்க 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 காரணம் விஜய் அவர்கள் தான். ஏன்னா 8:45 மணிக்கு நாமக்கல்ல போராட்டம் சொன்னாங்க. நாமக்கல்ல அவர் சேர்ந்தது பாத்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு. ஆனா 8:45க்கு தான் அவர் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து பிளைட்டே ஏறாரு. அப்பதான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு, பனையூர்ல இருந்து. இதற்கு யார் பொறுப்பு? நீங்களே சொல்லுங்க. 12 மணிக்கு நாமக்கல் வந்தா கரூர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த க்ரௌட தாண்டி அவர் வரணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்? இதற்கு முழு பொறுப்பு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தான். மனசாட்சி கொஞ்சம் கூட விஜய் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா 40 உயிரை பலி கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த இடத்துல நீங்க கரூர்லயோ இல்ல திருச்சியிலயோ தங்கி இருந்து என்னுடைய மக்களையும் என்னுடைய தொண்டர்களையும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க வலுக்கட்டாயமா வந்திருக்கணும், பேசியிருக்கணும், ஒரு பிரஸ் மீட்டாவது கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்கல. ஒரு சுயநலவாதி, பச்சோந்தி, ஓட்டுக்காக உங்களை பணைய வைக்கிற ஆளு விஜய். இதற்கு மேல உங்களுக்கு நான் என்ன புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்குங்க மக்களே, புரிஞ்சுக்குங்க. விஜய் உங்களை காப்பாற்ற போறது இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதை நீங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா விஜய் நம்பி இன்னும் போய் 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 ஒரு தலைவன்னா என்ன தெரியுங்களா? தொண்டனுக்காக உயிரை கொடுக்கறவன் தான் தலைவன். தொண்டன் முதல் மாநாட்டில் 4 பேர் செத்தாங்க, அதுக்கும் வரல. 2வது மாநாட்டில் ஒரு 4 பேர் செத்தாங்க, அதுக்கும் போகல. இப்போ ஒரு 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கும் ஒரு கட்சி சார்பா ஒருத்தர் கூட போய் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நலம் விசாரிக்கல, துக்கம் விசாரிக்கல. அப்படின்னா இது ஒரு கட்சியாயா? நீ ஒரு தலைவனாயா? உனக்காக உயிரை கொடுத்தாங்களே அவங்களாம் யாரையா முட்டாள் பசங்களா? யோசிங்க மக்களே. எல்லாமே நீங்க யோசிக்கிறதெல்லாம் தான் இருக்கு. ஒருத்தனை தலைவனை ஆக்குறதும் ஒருத்தனை டம்மி ஆக்குறதும் உங்களுடைய கருத்தியல் மூலியமாக இருக்கணும் மொழிய கூட்டத்தை வச்சு இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல நீங்க கலந்துக்கணுமா இல்லையாங்கிறத நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில மட்டும்தான். யாராலையும் உங்க வாழ்க்கைய மாத்தி எழுத முடியாது. நன்றி மக்களே.